சென்னை எண்ணூரில் உள்ள கொசஸ்தலை ஆறு திடீரென மஞ்சள் நிறமாக காட்சியளிப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். ஆற்று நீர் மஞ்சள் நிறமாக காட்சியளிப்பது தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதா? விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. இன்று திடீரென எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றின் ஒரு பகுதி மஞ்சள் நிறமாக மாறி இருக்கிறது. அந்த மஞ்சள் நிறம் பரவி தற்போது ஆறு முழுவதும் மஞ்சள் நிறமாக காட்சி அளிக்கிறது. கொசஸ்தலை ஆறும் கடலும் கலக்கும் முகதுவார பகுதியில் மீனவர்கள் மீன், இறால், நண்டு ஆகியவற்றை பிடித்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் கொசஸ்தலை ஆறு மஞ்சள் நிறமாக மாறியது. அதே போல இந்த ஆண்டு ஜூலை மாதமும் மாறியது. அதனை தொடர்ந்து கொசஸ்தலை ஆறு இன்றும் மஞ்சள் நிறமாக மாறியதை கண்டு மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஆற்றை சுற்றி இருக்கும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் மற்றும் ரசாயனம் கலப்பதால் தான் மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. இதனால் ஆற்றில் இருக்கும் மீன்கள் மற்றும் இறால்கள் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் தொடர்ச்சியாக கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் கொசஸ்தலை ஆற்றை நம்பி வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறுகிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து இதுபோல மீண்டும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கை எடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே கடந்த ஆண்டும் இதே போல மஞ்சள் நிறமாக மாறியது தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதற்கான எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. நெட்டுக்குப்பம், முகதுவாரக்குப்பம் ஆகிய பகுதிகளில் முதலில் இந்த மஞ்சள் நிறமாக மாறியதை தொடர்ந்து தற்போது கொசஸ்தலை ஆறு முழுவதுமாக நீர் தற்பொழுது மஞ்சள் நிறமாக மாறியிருக்கிறது. சென்னை எண்ணூர் பகுதியில் இருக்கும் கொசஸ்தலை கொற்றலை எனப்படும் கொசஸ்தலை ஆற்றினை நம்பித்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் சுமார் 15க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தினர் தொழில் நடத்தி வருகின்றனர். அவர்களின் பொருளாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.